welcome to Skillet. In the video நீங்க பார்க்க போறது how to start speaking English. ஸோ இங்கிலீஷில் எப்படி ஈஸியாக பேச பிகின் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஸ்டெப்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் டெஃபினட்டாக உங்களுக்கு பயம் இல்லாமல் இங்கிலீஷில் பேச நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி கான்ஃபிடென்ட். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். அதாவது எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டோடு ஆரம்பித்தா மட்டும்தான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இங்கே பேசுகிறதும் அதுவே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதாவது இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு நம்ம கம்யூனிகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும், நல்லா கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நினச்ச அந்த ஸ்டெப்ஸை ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். நம்மளால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் பிகின் பண்ணினா மட்டும்தான் இதை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், ஸோ எப்படி கான்ஃபிடென்ட்டாக இருக்கணுமோ அதே மாதிரி டோன்ட் பி ஷை டு ஸ்பீக். பேசுகிறதுக்கு ரொம்ப கூச்சப்பட்டு, அதாவது நம்ம வந்து எப்படி பேசுகிறது, நம்ம மிஸ்டேக்ஸ் வந்துடும், இல்லை அடுத்தவங்க நம்மளை கிண்டல் அடிப்பாங்க, சிரிப்பாங்க, அப்படியெல்லாம் எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டு பேசாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ண முடியாது. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காமல் நம்ம எப்படி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணலாம், நம்ம எப்படி இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ பி கான்ஃபிடென்ட், டோன்ட் பி ஷை டு ஸ்பீக். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் அண்ட் ரிப்பீட். ஸோ எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினாலும், அதாவது பிகின் பண்ணினாலும் அதை நீங்கள் திருப்பி ரிப்பீட்டடாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஒரு விஷயம் இப்போது நீங்கள் எப்படி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒருத்தட்ட எப்படி ஹாய் ஹலோ சொல்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு நாள் மட்டும் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு, இல்லை நீங்கள் இது ஒரு கிளாஸ் போகிறீங்க அதில் உங்களுக்கு சொல்லி தந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஒரு நாள் இல்லை 2 நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதை விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் மறந்துடுவீங்க, அது ப்ராக்டிஸ்லேயே இருக்காது. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதை திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி அதை ரிப்பீட் பண்ணி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வரும். மறக்காமல் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் நேச்சுரலாக நீங்கள் பேசுகிற மாதிரி அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகின் வித் சிம்பிள் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து பிகினர்ஸ்க்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எப்படி இங்கிலீஷில் பேச கம்யூனிகேஷனை நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த பிகினர்ஸ்க்காக தான் இது முக்கியமாக இந்த வீடியோ. ஸோ நீங்கள் ஒரு சிம்பிளான வேர்ட்ஸை செலக்ட் பண்ணுங்கள், சிம்பிளான சென்டென்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே உங்களுக்கு மைண்டில் ஞாபகம் நிற்காத ஒரு டஃப்பான ஒரு வெக்காபுலரி, அது கஷ்டமான ஒரு வேர்ட், அதுக்கு மீனிங் வந்து மைண்டில் இருக்காது, இல்லை அடுத்தவங்களுக்கு புரியாது, நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்கன்னு காமிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டமான ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பிகினர்ஸில் பிகின் பண்ணும்போது பிகினர்ஸ்க்காக ஸோ ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸு, ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அதில் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலும் வரும். ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணாமல் நீங்கள் பேசுகிறீங்க, மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். ஸோ அதனால் எப்போவுமே ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸை செலக்ட் பண்ணி பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் லேர்ன் ஃபியூ க்ரீட்டிங் வேர்ட்ஸ். க்ரீட்டிங் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஹாய், ஹலோ, குட் மார்னிங், தேங்க்யூ, சாரி, குட் ஈவினிங். ஸோ இது எல்லாமே, அதாவது ஒரு க்ரீட்டிங் ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஹாய் சொல்கிறோம், ஹலோ சொல்கிறோம், ஹவ் ஆர் யூ, இது மாதிரி க்ரீட்டிங் வேர்ட்ஸ். ஸோ ஒருத்தரை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லணும், ஸோ அந்த கான்வர்சேஷனை முடிக்கும் போது என்ன சொல்லணும் அப்படிங்கிற சிம்பிளான வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பிகின் பண்ணலாம். ஸோ அது எப்போவுமே அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாகவே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இப்போ ஒருத்தரை பார்க்குறீங்க, ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான வேர்ட் தான், சிம்பிளான சென்டென்ஸ் தான். இதை நீங்கள் கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் பேச ஆரம்பிக்கணும், இதை ப்ராக்டிஸ் பண்ணி ரிப்பீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன க்ரீட்டிங் வேர்ட்ஸே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பேசும்போது அதுவே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலை கொடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய கான்வர்சேஷனை நீங்கள் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கொஞ்ச நாளில் ப்ராக்டிஸ் பண்ண அதை ஓவர் கம் பண்ணி ஈஸியாக வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேர்ன் டு இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க ஒருத்தர்கிட்ட அப்படிங்கிறது தான். இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ நீங்கள் அட்டென்ட் பண்ணும்போதும் ஜென்ரலாக கேட்குற கொஸ்டின் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்பாங்க. நீங்கள் எப்படி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது, நீங்கள் யார், நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்களுடைய எய்ம் என்ன அப்படிங்கிற ஜென்ரலாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் வந்து உங்களை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுப்பீங்க. ஸோ இந்த இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான விஷயம். ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் இந்த கொஸ்டினை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான பார்ட். ஸோ இதுலேயே உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்பவே பூஸ்டப் ஆகும். உங்களை நீங்கள் நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க கேட்குற கொஸ்டின்லேயும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பதில் சொல்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ரீடிங் சிம்பிள் ஸ்டோரி புக்ஸ். அதாவது இங்கிலீஷ் கான்வர்சேஷன் நான் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டே ஒரு பெரிய எல்லாரும் சொல்லுவாங்க புக்ஸ் நிறைய ரீட் பண்ணுங்கள், உங்களுடைய ஸ்பீக்கிங் ஸ்கில்லை வந்து நீங்கள் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ புக்ஸ் ரீட் பண்ணலாம். ஸோ பிகினர்ஸ் என்ன பண்ணணும்னா நீங்கள் கஷ்டமான ஒரு புக்கையோ போரிங்கான ஒரு புக்கையோ எடுக்காமல் ரொம்ப சிம்பிளான வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க நிறைய இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுவாங்க. ஸ்டோரி புக்ஸ் ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி புக்ஸாக இருக்கும். பட் அதுலேயே நம்மளுக்கு தெரியாத நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிம்பிளான ஒரு ஸ்டோரி புக் எடுத்து நீங்கள் ரீட் பண்ண ஆரம்பிங்க. அதாவது அந்த சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது, எப்படி அந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ரீட் பண்ண உங்களுக்கு நிறைய நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ ஸ்டார்ட் ரீடிங் சிம்பிள் ஸ்டோரி புக்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் வரி அபவுட் மிஸ்டேக்ஸ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் தப்பு போடாமல் பேசவே முடியும். மேபி அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அவங்க வந்து ரொம்ப வெல்வர்ஸ்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மிஸ்டேக்ஸே இல்லாமல் பேசுவாங்க. கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பேச முடியும். பட் பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், பிகினர்ஸ் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக சின்ன மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். பட் அந்த மிஸ்டேக்ஸை மட்டுமே நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை ஓவர் கம் பண்ணவும் முடியாது, நீங்கள் பிகின் பண்ணவும் முடியாது. ஸோ எப்போவுமே மிஸ்டேக்ஸை பற்றி ஒரி பண்ணாமல் நீங்கள் ப்ராக்டிஸில் கொண்டு வாங்க. உங்கள் கான்வர்சேஷனை நீங்கள் பேச ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு. ஸோ இதுக்காக தான் நான் பிகினிங்கில் சொன்னேன் பி கான்ஃபிடென்ட், டோன்ட் பி ஷை டு ஸ்பீக் அண்ட் ப்ராக்டிஸ் அண்ட் ரிப்பீட் அப்படிங்கிறது. ஸோ டோன்ட் வரி அபவுட் மிஸ்டேக்ஸ் அண்ட் யூ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். ஸோ நெக்ஸ்ட் கிரியேட் அன் என்விரான்மெண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். அதாவது இங்கிலீஷ் பேசணுங்கிற ஆசை மட்டும் இருந்தால் போதாது, எந்த இடத்துல உங்களுக்கான பேசுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படிங்கிற இடத்த பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இங்கிலீஷை பேசணும், கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த செட் ஆஃப் அதாவது நிறைய இங்கிலீஷ் பேசுகிற ஒரு இடத்துல நீங்கள் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பேசுகிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னொரு ஸ்டேட் போகிறோம், நம்மளுக்கு தெரியாத ஒரு லாங்குவேஜ் எப்படி கற்றுக்குறோம், வேறு ஆப்ஷனே இல்லை, நம்ம அந்த லாங்குவேஜ் பேசி தான் ஆகணும் அப்படிங்கிறப்போ நம்ம கற்றுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிலர் கண்டிப்பாக எப்போவுமே இங்கிலீஷில் பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்கள டெவலப் பண்ணுறதுக்காக, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அந்த மாதிரி சிச்சுவேஷனை நீங்களும் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த என்விரான்மெண்ட்குள்ளே நீங்களும் உங்களை பேச ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கிலீஷ் பேசவே செய்யாத ஒரு இடத்துல போய் நின்று நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. ஸோ க்ரியேட் அன் என்விரான்மெண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ் த நியூ வேர்ட்ஸ். அதாவது உங்களுக்கு விச் யூ ஹவ் லேர்ன்ட், அதாவது புதுசாக சில வேர்ட்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் பேசும்போது அந்த உங்களுடைய கான்வர்சேஷனில் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது யூஸ் த நியூ வேர்ட்ஸ் விச் யூ ஹவ் லேர்ன்ட் இன் டெய்லி கான்வர்சேஷன். அதாவது வெக்காபுலரி புதுசாக நம்ம ஒரு வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டு இருப்போம், அந்த வேர்ட்ஸை யூஸே பண்ணலைன்னா அந்த வேர்டும் மறந்துடும், நம்மளுக்கு அந்த வேர்டோட மீனிங்கும் மறந்துடும். ஸோ அதுக்காக நீங்கள் அந்த வேர்ட்ஸை டெய்லி கான்வர்சேஷனில் இன்க்ளூட் பண்ணலாம். இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பேண்டமிக், குவாரண்டைன் அப்படிங்கிற வேர்டெல்லாம் ரொம்ப நியூவாக நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச வேர்ட் தான், இருந்தாலும் இப்போ இது ஒரு காமன் வேர்டாக மாறிடுச்சு. எப்படி இந்த பேண்டமிக், இந்த கொரோனா அப்படிங்கிற இந்த பீரியடில் வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த பேண்டமிக்னால் என்ன அப்படிங்கிறது ரொம்ப காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பேண்டமிக் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அதேமாதிரி குவாரண்டைன் அப்படிங்கிறது ஒரு நியூ வேர்டாக தான் நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கும். பட் குவாரண்டைன்கிற வேர்டு ஆல்ரெடி இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச வேர்டாக இருந்தாலும் காமனாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் குவாரண்டைனோட மீனிங் தெரியாது. பட் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா குவாரண்டைன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மீனிங். ஏன்னா நம்ம டெய்லி யூசேஜ், நம்ம அந்த டெய்லி அந்த வேர்டை கேட்குறோம், நம்ம யூஸ் பண்ணுறோம், அதனால அது நம்மளுக்கு ரொம்பவே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. இதே மாதிரி சின்னதுலேருந்தே நம்ம ஸ்பூன், ஃபோர்க் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நிறைய சின்ன சின்ன வீட்டில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே, கிச்சனில் இருக்கிற விஷயமோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ண நம்ம வந்து அதோட தமிழ் வேர்டு நம்மளுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம், இல்லை மீனிங் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். பட் அது டெய்லி யூசேஜில் வர நம்மளுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. இப்போ காமனாக நம்ம யூஸ் பண்ணுறோம் கான்வர்சேஷனில். எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நியூவாக பார்த்தீங்கன்னா இந்த குவாரண்டைன், பேண்டமிக் இப்படிங்கிற வேர்டெல்லாம் வந்து ரொம்ப காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரியாச்சு. எப்படி அது நம்ம டெய்லி யூசேஜில் இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி நீங்கள் புதுசாக கற்றுக்கிற ஒரு வேர்டை, இது எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன், இந்த ஸ்பூன், ஃபோக் இந்த மாதிரி குவாரண்டைன், பேண்டமிக் இப்படிங்கிறதெல்லாம் ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச வேர்ட். இது மாதிரி நீங்கள் புதுசாக கற்றுக்கிற வேர்டை நீங்கள் டெய்லி கான்வர்சேஷனில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் இங்கிலீஷை பயம் இல்லாமல், மிஸ்டேக்ஸ் இல்லாமல் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களால் பேச முடியும். ஸோ இதே மாதிரி இன்னும் சில யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எப்படி உங்கள் வெக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.